ஒரு நாள் ஒரு குட்டையில் இருக்க தவளைகள் ஒரு போட்டி அரேஞ்ச் பண்ணிச்சுக்கலாம். அந்த டவுனில் இருக்க ரொம்ப உயரமான ஒரு டவரை ஏறி உச்சத்தை தொட்டுட்டு வர முடியுமான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த போட்டி. எல்லா தவளைகளும் ஒன்றா சேர்ந்து நிற்க காம்படிஷன் ஆரம்பமாச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய தவளைகளுக்கு அந்த டவரை ஏற முடியும்னு அறவே நம்பிக்கை இருக்கலை. கண்டஸ்டன்ஸை பார்த்து மற்ற தவளைகள் எல்லாம், நீ ஏற மாட்ட, இதெல்லாம் உனக்கு வேணாம், வேண்டாத வேலை, வந்துரு, விழுந்துருவேன்னு சொன்னிச்சுக்கலாம். அந்த தவளைகள் சொன்ன மாதிரியே கண்டெஸ்ட் பண்ணின எந்த தவளைக்குமே அந்த கோபுரத்தை ஏறி முடிக்க முடியலை. அதான் அப்பவே சொன்னோன்னு எல்லா தவளைகளும் சேர்ந்து சிரிச்சு ஏளனமா பேசிட்டு இருக்கப்ப தூரத்தில் அந்த டவரில் உச்சத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். நான் ஏறிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு சத்தம் எல்லா தவளைகளையும் வாயடைச்சு போய் கை கட்டி திரும்ப பார்க்க வச்சுச்சு. அந்த சத்தம் எல்லா தவளைகளும் சேர்ந்து கை தட்டி பாராட்டிச்சுக்கலாம். எல்லாருக்கும் அந்த தவளை மட்டும் எப்படி அதை ஏறிச்சின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த தவளை கிட்ட எப்படி இதை பண்ணுனேன்னு எல்லாரும் கேட்க அந்த தவளை தன்னோட காதில் இருந்த பஞ்சை எடுத்து தூக்கி போட்டுட்டு போச்சான். அப்பதான் மற்ற தவளைகளுக்கு புரிஞ்சிச்சான், அந்த தவளை காதில் இவங்க சொன்ன எதுவுமே போய் சேரலைன்னு. அதோட காதில் மனசில் இருந்தது எல்லாமே அந்த டவரை ஏறணும், உச்சத்தை தொடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். இந்த தவளை கதை உண்மையோ இல்லையோ, உங்கள் கதை உண்மை. நீங்கள் ஓடிட்டு இருக்க இந்த ஓட்டத்தில் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க, வேண்டாத வேலை சரியாக வராது அப்படின்னு சொல்கிறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் காதில் பஞ்சை வச்சுக்கணும். பேட் வைப்ஸ் போடுறவங்க பேச்சை உங்கள் காதில் வாங்கிக்க கூடாது. உங்கள் கனவுகளை நனவாக்குற பயணத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் போடுறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. போயிட்டே இருங்க, ஏறிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்லதா 4 வார்த்தை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை நல்லதாக்கணுன்றது தான் என்னோட நோக்கம். இந்த பயணத்தில் என் கூட இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு தேவைப்படலாம். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பயணத்தில் முன்னேறுவீங்க. நன்றி.